வணக்கம். நம்ம இன்னைக்கு ஏன் எப்பவுமே நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ நஷ்டத்துல இருக்கு, இல்ல நம்ம நினைக்கிற மாரி ஒரு லாபம் இல்ல, அப்படிங்கிற எண்ணம் நமக்கு நெறைய தடவ வந்திருக்கும். இதற்கு ரொம்ப சிம்பிளா என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எங்க வாங்கணும், எங்க விக்கணுங்கிறது சரியா தெரியல. இன்னைக்கு சோசியல் மீடியால எல்லாருமே பேசுறது ஃபண்டமெண்டல் நாலேட்ஜ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். மார்க்கெட்ல என்ன நடக்குது? ஒரு கம்பெனி அ என்ன ரிசல்ட் குடுத்திருக்கு? கம்பெனியுடைய பிஇ ரேஷியோ என்ன? இத பத்தி நெறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்போ உங்களுக்கு ஃபண்டமெண்டல் நாலேட்ஜ்ங்கிறது நெறைய இருக்கு. ஆனா இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டெக்னிக்கல் நாலேட்ஜ். டெக்னிக்கல் அனாலிசிஸ் பத்தின ஒரு அவேர்னஸ் இல்ல. டெக்னிக்கல் அனாலிசிஸ் அந்த அளவுக்கு முக்கியமானா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல 25% தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். 75% டெக்னிக்கல் தான் முக்கியம். யாருக்கு ஃபண்டமெண்டல் ரொம்ப முக்கியம்னா, கம்பெனி நடத்துறவங்களுக்கு. நம்ம கம்பெனி நடத்தல. நம்ம ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் ஆகி லாபம் பண்ண பார்க்குறோம். நீங்க தொடர்ந்து ஒரு 20 வருஷம், 30 வருஷம் ஒரு கம்பெனிய வச்சுக்க போறீங்க அப்படின்னா, உங்களுக்கும் டெக்னிக்கல் பெருசா தேவைப்படாது. ஃபண்டமெண்டல் நல்லா இருந்ததுன்னா நம்ம வாங்கிரலாம். ஆனா நம்ம ஒரு 10 வருஷம், ஒரு 5 வருஷம் தான் வச்சிருக்க போறோம். இல்ல நான் ஸ்விங் ட்ரேடிங் பண்றேன். 1 மாசத்துல லாபம் தான் வித்துருவேன்னா, உங்களுக்கு ஓரளவுக்கு நமக்கு ஃபண்டமெண்டல் நாலேட்ஜ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா, நம்ம என்ன பண்ணலாம்னா, எந்த இடத்துல வாங்கணும், எந்த இடத்துல விக்கணும். இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலே நம்ம சக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் உங்கள ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க கடந்த ஒரு 10 வருடமாகவோ, இல்ல ஒரு 5 வருடமாகவோ இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒரு 20 ஸ்டாக் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். எந்த கம்பெனி அதுல குளோஸ் பண்ணிட்டு போனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கம்பெனியுமே போயிருக்க மாட்டாங்க. ரேரா சில கம்பெனி ஷேர் தான் எப்பவாச்சும் கீழ விழுகும். நம்ம பார்த்ததுல எஸ் பேங்க் கீழ விழுந்தத நம்ம பார்த்திருக்கிறோம். அந்த மாதிரி உங்க போர்ட்ஃபோலியோல இந்த கம்பெனி லாஸ் ஆயி குளோஸ் பண்ணிட்டு போனதுனால எனக்கு நஷ்டம் ஏற்பட்டதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவா இருக்கும். அதற்கு பதிலா கம்பெனி மார்க்கெட் கீழ வந்துருச்சு. இந்த கம்பெனி ஷேர் விலை கீழ வந்துருச்சு. இதனால லாஸா இருக்கிறேன்னு சொல்றது தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். நம்மளும் அப்படித்தான் சொல்லுவோம். ஆனா, அது தவறான பார்வை. என்ன காரணம்னா, எந்த ஒரு நல்ல கம்பெனியினுடைய ஷேர் பிரைஸுமே தொடர்ந்து மேல போயிட்டே இருக்காது. அதே மாதிரி எந்த கம்பெனியினுடைய ஷேர் பிரைஸ் தொடர்ந்து கீழயும் போயிட்டு இருக்காது. இது ஹிஸ்டரி நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா, ஷேர் பிரைஸ் கீழ வரும். அங்கிருந்து ரிகவர் ஆகி மேல மறுபடியும் வந்துட்டே இருக்கும். நம்ம கொரோனா டைம்ல பார்த்தா கிட்டத்தட்ட எல்லா கம்பெனி ஸ்டாக்குமே கீழ வந்தது. நீங்க பிஇ ரேஷியோ இதையெல்லாம் தாண்டியுமே இது நடந்துட்டு தான் இருக்கும். அதனால நீங்க ஃபண்டமெண்டல்ங்கிறது ஒரு ஏரியால ஒரு 25% நம்ம நாலேட்ஜ் எடுத்துட்டு, டெக்னிக்கலா நம்ம எங்க வாங்கணும், எங்க விக்கணுங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது அதானி என்டர்பிரைசஸ் உடைய ஸ்டாக் சார்ட். வீக்லி சார்ட் இது. டைம் ஃப்ரேம்ல வீக்லி டைம் ஃப்ரேம் நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இப்போ ஓவரால் வியூ நமக்கு தெரியும். ஏரியல் வியூ மாரி இந்த கம்பெனியினுடைய இப்போ பிரைஸ் எங்கெங்க மூவ் ஆயிருக்குங்கிறது தெரியும். இத பார்த்தாலே தெரியும். இங்க கீழ இருந்து இருக்கு. இங்கிருந்து மேல ஃபுல்லா போயிருக்கு. மறுபடியும் கீழ வந்துட்டு மறுபடியும் மேல போயிருக்கு. இப்போ சாதாரணமா இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியாதவரு, ஸ்டாக் மார்க்கெட் பத்தியே தெரியாத ஒருத்தர்ட்ட கேட்டா, இதில எங்க வாங்க விருப்பப்படுவீங்கன்னு கேட்டா, கண்டிப்பா அவங்க இந்த இடங்கள தான் சொல்லுவாங்க. இங்க வாங்கியிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி இங்க வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி இப்போ இங்க வாங்கலாங்கிற மாரி இருக்குன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்கு சார்ட் பார்த்தாலே தெரியும். ஆனா, நம்ம இந்த அதானி என்டர்பிரைசஸ் சார்ட்டோ, இல்ல இத பத்தின நாலேட்ஜ் எப்ப வரும்னா, மார்க்கெட்ல இத பத்தி அதிகமா பேசும்போது தான் நம்ம அதானி என்டர்பிரைசஸ நம்ம வாங்கலாமாங்கிறது யோசிப்போம். மார்க்கெட்ல இதனுடைய பிரைஸ் நல்லா மூவ் ஆகி மேல போயிட்டு இருக்கும்போது, இந்த கம்பெனி பத்தின பாசிட்டிவ் நியூஸ் பார்த்தீங்கன்னா நெறைய இருக்கும். பாசிட்டிவ் நியூஸ் வர வர இவங்க அதானி என்டர்பிரைசஸ் இங்க முதலீடு பண்றாங்க. புதுசா ப்ராஜெக்ட் பண்றாங்க. வெளிநாட்டிலேருந்து ஆர்டர் வருது. இந்த மாதிரி நெறைய நியூஸ் வர வர என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, பிரைஸ் மேல போயிட்டே இருக்கும். கவர்மெண்ட் இவங்களுக்கு சப்சிடி குடுக்குறாங்க. இல்ல இந்த மாதிரி கவர்மெண்ட் இவங்க மேல இருந்த பேன ரிமூவ் பண்ணிட்டாங்க.
இந்த மாதிரி சில நியூஸ் வர வர நமக்கு ப்ரைஸ் மேலே போக ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, நமக்கு நிறைய பேர் இதை பற்றி பேசும்போது நம்மளும் போய் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல வாங்குவோம். ஒரு ரூ. 3000 4000 வாங்குவோம். இது வந்து 10,000க்கு போகும், 15,000க்கு போகும்னு நிறைய பேர் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. இதை நம்பி வாங்கிட்டு இருப்போம். ஒரு நெகட்டிவ் நியூஸ் இது பார்த்தீங்கன்னா 2023ல் இந்த கம்பெனியை பற்றி வந்த ஒரு நெகட்டிவ் நியூஸில் பார்த்தீங்கன்னா 2023 நியூஸ் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த நியூஸ் நீங்கள் படிக்கலாம். அதானி ஷேர்ஸ் பிளஞ்ச் நியர்லி 23%. பிளஞ்ச்னா மூழ்கிறது. ஸோ இந்த மாதிரி நியூஸ் ஒன்று வந்த உடனே என்னான்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து மடன்னு கீழே வர ஆரம்பிக்கும். இப்போ யார் பயப்படுவாங்க இந்த இடத்துல ப்ரைஸ் கீழே வரும்போதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இங்கே வாங்கணுங்க எல்லாருமே பயப்படுவாங்க. நீங்கள் இந்த இடத்துல வாங்கியிருக்கீங்க, 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு கவலைங்கிறது இருக்கும். நம்ம லாபம் அதாவது 4000 ரூபாய்க்கு போயிட்டு கீழே வரும்போது பயம் இருக்குது, இல்லாமல் இல்லை. பட் இங்கே வாங்கணுங்களுடைய பயம் நமக்கு குறைவாக தான் இருக்கும் இங்கே வாங்கியிருந்தா. ஸோ அதனால் எப்போவுமே நீங்கள் கம்பெனி வந்து செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அது என்ன நியூஸ் வேணால் வரலாம், எப்போ வேணால் ப்ரைஸ் கீழே வரலாம். ஸோ நம்ம மோஸ்ட் பாசிபிள் பாட்டம் ரேஞ்ச் எந்த அளவுக்கு கீழே வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு கீழே வாங்கிறது தான் புத்திசாலித்தனம். ஆனால் உங்ககிட்ட வெறும் ஃபண்டமெண்டல் நாலேஜ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மட்டுமே இருக்குன்னா உங்களால் வந்து சரியான இடத்துல வாங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியாது. டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்கள் ரொம்ப டஃப்னு நினைக்கிறீங்க, ஆனால் அது நீங்கள் பை ப்ராக்டிஸ் உங்களுக்கு நிச்சயமாக வந்துடும். நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரியாதவராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ரொம்ப வருடம் காத்திருக்க போகிறவர்னா உங்களுக்கு தேவைப்படாது பெருசாக. ஆனால் நீங்கள் லாபம் எதிர்பார்க்குறீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ்ங்கிறது தெரியணும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன, ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு தான். ஹிஸ்ட்ரி பார்க்குறோம் இப்போ எங்கே இருக்குது, இது வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் வந்து இந்த இடத்துல வாங்கிட்டு நம்ம இன்கேஸ் மார்க்கெட் கீழே வருதுன்னா கூட நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி இந்த இடங்களில் 3500 3000 ரூபாயில் வெளியில் வந்திருக்கலாம். நீங்கள் 4000 ரூபாய்க்கு வாங்கிட்டு கீழே வர 2000க்கு 1500க்கு விற்றுட்டீங்க அப்படின்னா நம்ம இப்போ என்ன நினைப்போம்னா இது வந்து 100 ரூபாய்க்கு போயிடும், அந்த மாதிரி நினைப்போம். இந்த ஷேர் ப்ரைஸ் இல்லை கம்பெனி 0 ஆயிரும், இந்த மாதிரி நினச்சிட்டு வந்த பணம் லாபம்னு சொல்லி விற்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ இந்த மனநிலை இருந்தது அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்போவுமே லாஸில் தான் இருப்போம். நம்ம ஸ்டாக் மார்க்கெட் வந்து கேம்பிளிங், இது வந்து நமக்கு சூட் ஆகாதுன்னு கூட சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இது வந்து ஒரு பிஸ்னஸ். நீங்கள் வந்து கம்பெனி ஓனர் வந்து கம்பெனியை நடத்துறதுக்கு உண்டான எல்லா எஃபர்ட் போட்டு நடத்திட்டு இருப்பாங்க. நம்ம வந்து நம்மளுடைய கவனம் வந்து நல்ல கம்பெனியான பார்த்துட்டு ஒரு 5 கம்பெனி 10 கம்பெனி செலக்ட் பண்ணிவிட்டு சூட்டபிளான ப்ரைஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. ஸோ நிதானமாக வெயிட் பண்ணிங்க அப்படின்னா இது ஒரு மெடிடேஷன் மாதிரி தான். வாய்ப்பு வந்து எல்லா கம்பெனிகளுமே கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் ஒரு 5 கம்பெனி செலக்ட் பண்ணி 5 கம்பெனியுமே உங்களுக்கு 2 வருஷத்துக்கு ஒருக்கா வாய்ப்பு கொடுத்தா கூட நீங்கள் அதில் வந்து பெரிய பணத்தை பண்ண முடியும். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 120 ரூபா 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறீங்க 1000 ஷேர். அப்போ நம்ம 1,00,000 ரூபா முதலீடு பண்ணியிருப்போம். 1,00,000 ரூபா எவ்வளோ ஆச்சு பாருங்கள். 2020 இருந்து 2022 ஒரு 2 வருடம் இல்லை 3 வருடத்தில் 40 லட்சம் ரூபாயாக மாறி இருக்கு. ஸோ 40 லட்சம் ரூபாயை மாறும்போது நம்ம வந்து கீழே வருது அப்படின்னா நம்ம ஒரு 35 லட்சமோ 30 லட்சமோ இருக்கும்போது விற்றுட்டு வெளியில் வந்திருந்தோம்னா எவ்வளவு பெரிய பணம். மறுபடியும் கீழே வந்து வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த 1000 ஷேர்ஸ்க்கு பதிலாக இங்கே 3000 ஷேர் நம்ம வாங்கியிருக்க முடியும் அதே கம்பெனியில். ஸோ 3000 ஷேர் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எங்கே போயிருக்குன்னு 3600 ரூபாய்க்கு போயிருக்கு. அப்போ ஒரு ஷேர் வந்து கிட்டத்தட்ட 3500னா உங்ககிட்ட 3000 ஷேர் இருந்திருந்தது அப்படின்னா இது 1 கோடி ரூபாய் கிட்டத்தட்ட இருந்திருக்கும். மறுபடியும் இந்த இடத்துல அதாவது மேலே போயிட்டு நீங்கள் கீழே வரும்போது ஒரு இடத்துல விற்க தெரிஞ்சுது அப்படின்னா எங்கே எக்ஸிட் ஆகிறதுங்கிறத பற்றி யாருக்குமே தெரியறதே இல்லை. கண்டிப்பாக மார்க்கெட் வந்து மேலே போனது கீழே வந்தே தீரும், கீழே வந்தது மேலே போயே தீரும். இது நீங்கள் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இடங்கள் அதாவது இந்த மாதிரி இடங்கள்ல நம்ம வெளியில் வரணும். டெக்னிக்கல் அனாலிசிஸில் நீங்கள் இது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ இதுக்கு கீழே வந்தது அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் மறுபடியும் கீழே வந்துடும். ஒரு 2500 2600 மறுபடியும் வந்துட்டு இது ஒரு பாட்டம் கொடுக்கும். அந்த கொடுக்குற இடத்துக்கு மறுபடியும் வந்து நம்ம வாங்கறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படின்னா பாட்டமில் நீங்கள் அக்யூரேட்டாக வாங்க முடியும். ஆனால் அக்யூரசி வந்து நமக்கு முக்கியம் இல்லை, ரேஞ்சு. நீங்கள் 1000 ரூபாய்க்கு வருது அப்படின்னா நம்ம 1000 ரூபாய்க்கு வாங்காட்டி பரவாயில்ல, 1200 1300
நீங்கள் 4000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு பதிலாக ஒரு 1500 வாங்குறதுங்கிறது எவ்வளவு லாபம்? நீங்கள் 4000 ரூபாய்க்கு வாங்கிட்டு சரி இங்கேயும் விற்கல அப்படின்னா மறுபடியும் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. 4000 ரூபா வரும்போது தான் நீங்கள் அசல். இது 4000 ரூபாய்க்கு வரல மறுபடி. கிட்டத்தட்ட 3-4 வருடம் ஆச்சு. 4000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தா இன்னும் அந்த அமௌண்ட்டுக்கு வந்தே சேரல. இது எப்போ 4000 ரூபாய்க்கு வந்து நம்ம அசல் பார்த்து அதுக்கு மேலே போய் லாபம் பார்க்கறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். அதனால் 2 விஷயங்களை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து சூட்டபிளான ப்ரைஸில் வாங்கணும். 2வது விஷயம் கரெக்டான எக்ஸிட். நம்ம வந்து வெளியில் வந்துடணும். நீங்கள் ரொம்ப வருடம் வைத்திருக்க போகிறீங்க அப்படின்னா அதை பற்றி நம்ம வரி பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், கீழே வரும், மேலே போகும். அதனால் நீங்கள் அதை பற்றி நீங்கள் வரி பண்ண போகிறதில்ல. இது வந்து வேறு வருமானங்கள் இருக்கிறவங்க இல்லை ரொம்ப வருடங்களாக இதில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது சூட்டபுளாக இருக்கும். ஷார்ட் டைமில் லாபம் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த 2ம் தான் ஸ்வீட் ஸ்பாட். அதாவது சரியான இடத்துல வாங்கிறது, சரியான இடத்துல வைக்கிறது. இது வந்து அதானி என்டர்பிரைசஸ்ங்கிறது ஒரு எடுத்துக்காட்டு. இந்த மாதிரி எந்த கம்பெனியை எடுத்து நீங்கள் சார்ட் அனாலிசிஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து இது புரியும். இப்போ நம்மளுடைய வால்யூம் ஸ்டடியிலும் பார்த்தீங்கன்னாவே இப்போ நான் 3 ஹவர் வைக்கிறேன். 3 ஹவரில் பாருங்கள் வாய்ப்பு எங்கெங்கே வந்திருக்குங்கிறத உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போது இந்த இடத்துல வாய்ப்பு வந்து வந்திருக்கு 1996 நவம்பர் 24. அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே நின்றுட்டுருக்கு. இந்த இடம் பாருங்கள், பாட்டம் உங்களுக்கு கொடுத்துருக்கு நீட்டாக. ஜனவரி 23 வந்து நம்ம ஒரு பாட்டம் ரேஞ்சு இதை பார்த்து வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு 1200 ரூபாய்க்கு வாங்கியிருக்க முடியும். இது கீழே வால்யூம் பார் இல்லாத இடம் தான் நாங்கள் வந்து வாங்கக்கூடிய இடமா கன்சிடர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்த இடங்கள்ல நம்ம வாங்கியிருப்போம் 150 ரூபா ரேஞ்சில். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு டூல் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இல்லை நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் க்ளீனாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதன் மூலமும் கூட பண்ணலாம். இப்போ இந்த இடம் பாருங்கள், இந்த பாட்டம்ங்கிறது வந்து இது கரெக்டாக ரியாக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். நம்ம நினச்சிக்கிறோம் இது வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட்டுங்கிறது இதனுடைய இஷ்டத்துக்கு போகுது அப்படின்னு. கண்டிப்பாக அப்படி போகவே போகாது. நீங்கள் ஒரு கரெக்டாக வரைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இது வந்து இது ஒரு கரெக்டான ரேஞ்சில் வந்துகிட்டே இருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து உங்களுக்கு மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி எங்கே டச் ஆகுதோ அந்த இடங்களை நம்ம கரெக்டாக கவனித்து இது கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரியாக்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் தான் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற இடங்களில் வந்து நீங்கள் கவனிச்சிட்டே வந்தீங்கன்னா இது வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே இங்கே வந்துட்டு மறுபடியும் இங்கிருந்து மேலே போகிறக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதுக்கு கீழே போச்சுன்னா நம்ம இங்கே எடுத்திருந்தோம் அப்படின்னா கூட எக்ஸிட் பண்ணிக்கலாம், வெளியில் வந்துடலாம். மோஸ்ட்லி வந்து நமக்கு கீழே போகிறக்கு வாய்ப்பு குறைவாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இடங்கள் வந்து மறுபடியும் மேலே போகிறதுக்கு செட்டில் ஆகக்கூடிய இடம், இங்கேருந்து மறுபடியும் மேலே தான் போகும் இது டெக்னிக்கல் அனாலிசிஸில். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா விஷயங்கள் வந்து புரியும். அதாவது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓ, இங்கேருந்து மார்க்கெட் இங்கே தான் போகும், இங்கே தான் வருங்கிறது வந்து இப்போ பாருங்கள் இந்த இடத்துல சுருங்கி வந்துருச்சு. இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் இந்த பேட்டர்ன் ஒரு முடிவு எடுத்தாகணும். ஒன்றா மேலே போகணும், இல்லாட்டி கீழே வரணும். கீழே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புங்கிறது இருக்குது, இல்லாமல்லாம் கிடையாது, இருக்குது. பட் நம்ம இந்த இடத்துல எங்காச்சும் வாங்கியிருந்தோம் அப்படின்னா நீங்கள் இதுக்கு கீழே வந்ததுன்னா வெளியில் வந்துடலாம். மோஸ்ட்லி வந்து இங்கிருந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்கலாம் இதில். ஸோ நமக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம வந்து இது ஈஸியாக கன்சிடர் பண்ணி வாங்கிறது விற்கிறத நம்ம செய்யலாம். நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம்.